என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற சமுதாய பணிகளுக்காக தொடர்ந்து கொடுக்கிறவர்கள் நீங்கள் மறவாமல் இந்த வாரத்தில் உதாரத்துவமான உங்களுடைய உதவிகளை செய்ய உங்களை அன்போடு நான் நினைவூட்டுகிறேன். நம்முடைய ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் உங்கள் ஜபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு நவம்பர் மாதம் வரை ஒரு மாதத்திற்கு நமக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை நமக்கு செலவாகிறது. உங்கள் சார்பில் ஒரு டயாலிசிஸ் நீங்கள் தாங்கலாம், 1000 ரூபாய் கொடுத்து, அல்லது ஒரு நம்முடைய தெரப்பி மையத்தை நீங்கள் தாங்கலாம், அல்லது நம்முடைய ஐஏஎஸ் படிக்கிற ஒரு மாணவனை நீங்கள் தாங்கலாம். இப்படி நீங்கள் தாங்குவதற்கு முன்வாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்து வருகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்ய மற்றவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதை சொல்லி மாதம் ஒரு 1000 ரூபாய் அவங்க சார்பில் அனுப்ப உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் தருவோம். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உபத்திரவத்திலே கொடுங்கள். உபத்திரவத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் உபத்திரவத்திலே கொடுங்கள். எங்களுக்கே கஷ்டம், எங்களுக்கே பிரச்சனை, எங்களுக்கே இத்தனை பாடுகள், எங்கிருந்து கொடுப்பது? பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்மை அழகாய் நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். ஆனால் அதே நேரத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, 2 காரியங்களை நம்ம எப்போதும் கொடுத்து தாங்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று தேவனுக்கு கொடுக்கணும், இன்னொன்று தான தர்மம், அதாவது தர்ம சகாயம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். 2த்தையும் நம்ம எப்போதும் மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது. நான் தான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம அதோடு நிறுத்திடக்கூடாது. நான் தான் ஏழைகளுக்கு கொடுக்குறேனே அப்படின்னு தேவனுக்கு கொடுக்காம இருந்துடக்கூடாது. 2 காரியமும் நாம் எப்போதும் கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கொடுக்கிறத காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடும்போது இயேசு பார்த்தார். அவர் பார்த்து அங்கே அந்த பெண்ணை அவர் மற்றவர்களுக்கு முன்பாக மனதார வாழ்த்தினார் இல்லையா? ஆனால் இந்த உதாரத்துவமாக தான தர்மம் செய்யும் பொழுது, அல்லது நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அதை வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்று சொல்லி அந்தரங்கத்திலே கொடுக்க சொல்லுகிறார். தான தர்மத்தை அந்தரங்கத்தில் கொடுக்க வேண்டும், அதை மறைவாய் கொடுக்க வேண்டும். காணிக்கை கொடுக்கும் பொழுது நாம் அதை நிச்சயமாய் பிறர் பார்த்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கொடுக்கலாம். 2 காரியத்தையும் நிறையா பேர் குழப்பிக்கொள்வதை நான் பார்த்துருக்கிறேன். காணிக்கையை, அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சில் காணிக்கையை இன்னார் இவ்வளோக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறத வாசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தவறு இல்லை. அதே நேரத்தில் பெருமைக்காக கொடுத்து விட்டால் அது தவறு. நாம் கொடுப்பது ஒரு வேளை இன்னொருவர் அந்த காணிக்கையை அறிந்தாலும் தவறு இல்லை. நான் இவ்வளோ கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால தவறில்லை. பெருமை பாராட்டினால் அது தவறு. பிரியமானவர்களே, ஏன்னா 2 காசு போட்டால் என்று இயேசு போட்ட காசை வெளியே சொல்றார் இல்லையா? அப்படின்னா இயேசு அதை பார்த்தார். பிரியமானவர்களே, ஆனால் தான தர்மம் பண்ணும் பொழுது ஒரு நாளும் நாம் அதை வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். சரி, ஆனால் நமக்கே உபத்திரவம், அதுதான் இந்த நாளினுடைய முக்கியமான காரியம். எனக்கே இவ்வளோ கஷ்டமா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. அப்போ அதிகமான கஷ்டங்கள், அதிகமான சவால்கள், பயங்கரமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் போது நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதையோ அல்லது தான தர்மம் செய்வதையோ பல நேரங்களில் நிறுத்தி கொள்கிறோம். பல நேரங்களில் அதை கொடுக்கறது இல்லை. பல நேரம் எனக்கு தேவை இருக்குதே இல்லையா, தனக்கு மிஞ்சியது தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. நான் தர்மம் பண்ணோன்னா தனக்கு இல்லை, நான் எங்கே மற்றவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, இங்கே வாசிக்கிறோம் மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து அவர் பேசுகிறார் பாருங்களேன். மிகுந்த உபத்திரவத்திலே அவர்கள் உபத்திரவப்படுறாங்க. தேவனுக்காக அவங்க சந்தித்த உபத்திரவங்கள் பயங்கரமான உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலே
அவர்களுக்கு கொடிய தரித்திரம். உபத்திரவத்தில் வேலை கிடைச்சிருக்காது, உபத்திரவம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது, உபத்திரவம் அவர்களால் வெளியில் போய் எதையும் வாங்க முடியாது. பயங்கரமான தரித்திரம், கொடிய தரித்திரம். ஆனால் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, அதனால தான் நான் 2 நாளைக்கு முன்னால் சொன்னேன், உபத்திரவத்தில் உங்கள் சந்தோஷத்தை யாரும் திருட இடம் கொடுக்காதீங்க. உபத்திரவத்தில் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்படி சந்தோஷத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி மாறுவோம் தெரியுமா? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்க உபத்திரவத்தில் நீங்கள் படுற கஷ்டத்தில் நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு கொடுக்கறதே நிறுத்திட்டேன், இப்போ கொஞ்ச நாளாக நான் காணிக்க கொடுக்கறதில்ல அப்படின்னா, தயவு செய்து இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தருக்கு கொடுப்பேன், அதே போல் உதாரத்துவமாய் தான தர்மமும் செய்வேன் என்பதில் உறுதியாக இருங்கள். நீங்கள் உங்கள் உபத்திரவத்தினால பயங்கரமாக சோதிக்கப்பட்டு பாடுகளுக்குள்ளே போய் பயங்கரமான கஷ்டத்தின் வழியாய் கடந்து போயிட்டு இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கறதுல இன்னைக்கு உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 9 வசனத்திலே, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். நான் ஏற்கனவே சொன்னது போல லூக்கா சுவிசேஷம் 21 2, 3, 4 வசனங்களை படிக்கும்போது, அந்த ஏழை விதவையை குறித்து படிக்கும்போது, அந்த பெண்ணுடைய கொடுத்த அந்த தன்மையில 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, வறுமையிலே அவள் கொடுத்தாள். 2வது, ஜீவனத்துக்கு உண்டானதை கொடுத்தாள். 3வது, அவள் அதிகமாய் கொடுத்தாள். பாருங்க, ஜீவனத்துக்கு உண்டானதை கொடுத்தால், அதிகமாய் கொடுத்தால், வறுமையிலே கொடுத்தால். இந்த கொடுக்கிற காரியத்தை நாமும் கற்றுக்கொள்வோம். நாம் இந்த நாளிலே கொடுக்க பழகுவோம். நான் சவால் விட்டு சொல்லுவேன், தேவன் பஞ்ச காலத்திலும் நம்மை நடத்த, உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுக்கு கொடுக்கறதுல ஒரு நாளும் நீங்கள் ஒரு தயக்கமோ அல்லது ஒரு சந்தேகமோ வராமல் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்களே உபத்திரவத்தில் இருக்கிறோம், நாங்கள் போய் கொடுக்க முடியுமா அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு இந்த நாளிலே உபத்திரவத்திலும் கொடுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுப்பதிலே அதிக கவனம் செலுத்த, நாங்கள் கொடுத்து மற்றவர்களை ஆசீர்வதித்து, நாங்கள் ஆண்டவரே அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து மகிழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஒரு நாளும் பிசினித்தனம் பண்ணாதபடி, தேவனே நாங்கள் கொடுத்து விட்டு கணக்கு பார்க்காதபடி, உதாரத்துவமாய் தாராளமாய் ஜீவனத்துக்குண்டானதை எல்லாம் உற்சாகமாய் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.